ஹலோ ஆண்டி. நந்தினி நந்தினி நந்தினி, நான் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் சந்தோஷத்தை உன்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு தான் இப்போ ஓடி வந்து ஃபோன் பண்ணிருக்கேன். உங்க பேச்சுல தெரியுற உற்சாகத்திலேயே நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாத சந்தோஷத்துல இருக்கீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது ஆண்டி. ஆமா நந்தினி, நான் இப்போ கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு சந்தோஷத்துல இருக்கேன். ஏன் தெரியுமா? நான் கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் இப்போ இந்த வீட்ல நடந்திருக்கு. அது மட்டும் சரியா நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த அகிலாண்டேஸ்வரோட திமிரு, சந்தோஷம், நிம்மதி எல்லாம் காணாம போயிடும். உங்களோட இந்த சந்தோஷத்துக்கும் அகிலாவோட நிம்மதி சந்தோஷம் காணாம போக போறதுக்கும் காரணமான அந்த குழப்பம் என்னன்னு நான் சொல்லட்டுமா ஆண்டி? சான்ஸே இல்ல நந்தினி, இது நானே எதிர்பார்க்காத ட்விஸ்ட். அந்த மாதிரி ஒரு சூப்பர் விஷயம் இந்த வீட்ல நடந்திருக்கு. இது உன்னால கண்டிப்பா கெஸ் கூட பண்ண முடியாது. ஓகே ஆண்டி, நான் சொல்றேன். அது சரியா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க. இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா சொல்ற? சரி சொல்லு பார்க்கலாம். ஆபீஸ்ல அருண் கவனக்குறைவா போட்ட கையெழுத்துல பிசினஸ்ல பெரிய லாஸ். அதனால ஆதி அருணை எல்லாரும் முன்னாடியும் கண்டிக்க அத பார்த்த ஐஸ்வர்யா இத அவமானமா நினைச்சு ஃபீல் பண்ணா. நந்தினி, என்னாச்சு ஆண்டி? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? தப்பில்ல. இங்க என்ன நடந்ததோ அத கொஞ்சம் கூட மாறாம துல்லியமா அப்படியே பார்த்த மாதிரி சொல்லிட்டு இருக்க. எப்படி? இதோட சூத்திரதாரியே நான் தானே ஆண்டி. என்ன சொல்ற நந்தினி? ஆதியோட ஆபீஸ்ல இருக்கிற என்னுடைய ஆள் மூலமா அருணோட கவனத்தை தசை திருப்பி தப்பான மெட்டீரியல் பர்ச்சேஸ்க்கு கையெழுத்து போட வச்சு பிசினஸ்ல நஷ்டத்தை ஏற்படுத்தினதே நான் தான். நந்தினி, நீ சொல்றதெல்லாம் உண்மையா? என்ன ஆண்டி இப்படி கேக்குறீங்க? ஆக்சுவலா அருண் கையெழுத்து போட்டு ஓகே பண்ண மெட்டீரியல் முதல்ல என்கிட்ட தான் வந்தது. அத பர்ச்சேஸ் பண்ணா கண்டிப்பா ப்ரொடக்ஷன்ல பெரிய லாஸ் வரும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதான் பக்காவா பிளான் பண்ணி அருணை இதுல சிக்க வச்சேன். ஓ, ஆனா நந்தினி, இதனால அகிலாவுக்கு பெருசா என்ன லாஸ் வந்துரு போகுது? இன்னும் சொல்ல போனா இதெல்லாம் அவளுக்கு ஒரு நஷ்டமே இல்ல. நீ இன்னும் கொஞ்சம் பெருசா ஏதாவது பிளான் பண்ணிருக்கலாம். இங்கதான் ஆண்டி நீங்க தப்பு பண்றீங்க. அகிலாவோட பிசினஸ்ல பெரிய அளவுல நஷ்டத்தை ஏற்படுத்தணும்னு நான் நினைக்கல. அகிலாவோட குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்கணும். அதனால அகிலாவோட நிம்மதி, சந்தோஷம், அமைதி எல்லாமே காணாம போகணும். ராமனும் லக்ஷ்மணும் மாதிரி இருக்கிற அண்ணன் தம்பிங்க தர்மனும் துரியோதன மாதிரி சொத்தை பிரிச்சுக்க அடிச்சுக்கணும். அத பார்த்து அகிலா துடிக்கணும். நீ சொல்றதெல்லாம் சரிதான் நந்தினி, கேக்குறதுக்கும் நல்லாதான் இருக்கு. ஆனா இந்த ஆதி அருணை கண்டிக்கும் போது அவன் ஒரு எதிர்ப்பையும் காட்டலையே. எந்த ரியாக்ஷனும் இல்லாம அப்படியே தான் நின்னா. இவன் எப்படி ஆதி எதிர்த்து நிப்பான்? அருண் ஆதிக்கு எதிரா நிக்க மாட்டான்னு எனக்கு தெரியும். ஆனா புருஷனை திட்டினா பொண்டாட்டிக்கு கோவம் வரும்ல, அவ அவமானமா ஃபீல் பண்ணுவாள்ல. அதுதானே அங்க நடந்தது. ஆமா, ஆதி அருணை கண்டிச்சத ஐஸ்வர்யா அவமானமா தான் ஃபீல் பண்ணா. அன்னைக்கு நான் சொன்னதுதான் ஆண்டி. ஐஸ்வர்யாவை கரெக்ட் பண்ணி ஆதிக்கு எதிரா காய் நகர்த்தினா அகிலாவோட நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே காணாம போயிடும். எப்படி என் பிளான்? ஆஸ் யூஷுவல் சூப்பர் தான். நான் கூட இது ஏதோ தானா நடந்த விஷயம் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கு பின்னாடி உன் மாஸ்டர் பிளான் இருக்குன்னு இப்பதானே எனக்கு தெரிய வந்தது. ஐஸ்வர்யா மனசுக்குள்ள நெருப்ப பத்த வச்சாச்சு. அத ஊதி இன்னும் பெருசாக்க வேண்டியது உங்களோட வேலை. என்கிட்ட சொல்லிட்டல்ல, நீ ரிலாக்ஸா கவலைப்படாம இரு நந்தினி. இனி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். வச்சிட்டுமா? ஓகே ஆண்டி.
இந்த வீடு ரெண்டாகணுங்கிறது தானே என் ஆசை. அடிச்சு உடச்சிட வேண்டியதுதான். மேடம் மேடம் ஜூஸ். ஐஸ்வர்யா, நீ பயங்கரமான குழப்பத்துல இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன் குழப்பத்துக்கு நான் இன்னைக்கு முடிவு கட்டுறேன். ஹாய். ஹாய். நான் உன் மேல எவ்வளவு அக்கறையா பாசமா கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீ இப்படி எதுவும் பேசாம அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்க. உன்னோட பாசமோ அக்கறையோ எனக்கு தேவையில்லை. என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. நான் உன்னை டிஸ்டர்ப் பண்றதுக்காக வரல ஐஸ்வர்யா. உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. உன்னுடைய ஹெல்ப் எனக்கு எதுவும் தேவையில்லைன்னு மட்டும் சொல்லிடாத. இப்போ நீ குழப்பத்துல இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் குழப்பத்துல இருக்கேன்னு உனக்கு யாரு சொன்னது? உன் முன்னால சாப்பிடாம வச்சிருக்கியே கூல் ட்ரிங்க்ஸ், இதான் சொல்லுச்சு. என்னதான் வாசல்ல பெரிய கேட்டு வச்சு பாதுகாப்புக்கு செக்யூரிட்டிங்கள போட்டிருந்தாலும் பெரிய இடத்துல நடக்கிற சின்ன விஷயம் கூட வெளியில வந்துரும் ஐஸ்வர்யா. வீட்ல நடந்த பிரச்சனைய பத்தி கேள்விப்பட்டேன். எனக்கு எல்லாம் தெரியும். உனக்கு யார் சொன்னது? அதை விட ஐஸ்வர்யா, இப்ப அது முக்கியம் இல்ல. உன்னோட சுய மரியாதையும் கௌரவம் தான் முக்கியம். என் சுய மரியாதையும் கௌரவத்தையும் காப்பாத்திக்க எனக்கு நல்லாவே தெரியும். நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. என் மேல எதுக்கு ஐஸ்வர்யா உனக்கு இவ்ளோ கோவம்? உனக்கும் எனக்கும் என்ன பிரச்சனை இருக்கு? பிரச்சனையெல்லாம் எனக்கும் அகில ஆண்டிக்கு தானே. நாம நல்ல ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போமே. நான் அந்த வீட்ல இருந்த கொஞ்ச நாள் வீட்ல இருக்கிற எல்லார பத்தியும் எனக்கு நல்லாவே தெரியும். எல்லாம் பெரிய இடத்து வீட்லயும் அருண் மாதிரி ஒரு பையன் இருக்கதான் செய்வாங்க. அது அவங்க தப்பு இல்ல, வளர்க்கப்பட்ட விதம் அப்படி. எல்லாரும் அருண பொறுப்பில்லாத பர்சன்னு சொல்லுவாங்க. நான் அப்படி சொல்ல மாட்டேன். அகில ஆண்டி எந்த பொறுப்பு அருண் கையில ஒப்படைச்சிருக்காங்க? அருண் அதை ஒழுங்கா செய்யாம விடுறதுக்கு தண்ணில இறக்கி விடாம நீந்த கத்துக்கோன்னா அது எப்படி கத்துக்க முடியும்? பிசினஸ்னா அதை எப்படி பண்ணணும், எப்படி ஜெயிக்கணும்னு ஆதிக்கு கத்து கொடுத்த அளவுக்கு அகில ஆண்டி அருணுக்கு கத்து கொடுக்கலையே. அருண் கையில தனியா கம்பெனி கொடுத்து பார்த்தா தானே தெரியும் அருண் எப்படி நிர்வாகம் பண்றாருன்னு. உன்னோட எண்ணம்லாம் என்கிட்ட பலிக்காது. நான் பாக பிரிவினன்னு சொன்னது நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க ஐஸ்வர்யா. நான் சொத்தை பிரிக்க சொல்லல. ஆதிக்கிட்ட இருக்கிற மொத்த பொறுப்பையும், அதாவது கம்பெனிகளை ரெண்டா பிரிச்சு அருணுக்கு பாதி கொடுக்க சொல்றேன்.
இனி அருணுக்கு அவமானம் நடக்காம இருக்கணும்னா அதுக்கு ஒரே வழிதான் பாகப்பிரிவினை. சொன்னவங்க யாருங்கிறத விட சொன்ன விஷயம் சரியா இருக்குங்கிறது முக்கியம். வேப்ப மரத்து தேன் கூட இருந்தாலும் அதுவும் இனிக்குதான் செய்யும், கசக்காத ஐஸ்வர்யா. யோசிச்சு நல்ல முடிவுக்கு வா. நான் நினைச்ச மாதிரியே ஐஸ்வர்யா அம்மா குழப்பத்துல தான் இருக்காங்க போல இருக்கே. ஐஸ்வர்யா அம்மா, வா பார்வதி. சொல்லு பார்வதி. ஒன்றும் இல்லைம்மா, நான் கோவிலுக்கு கிளம்பிட்டு இருந்தேன். திடீர்னு உங்களையும் கூட்டிட்டு போலாமான்னு தோணுச்சு, அதான் வந்தேன். கோவிலுக்கு வரீங்களாம்மா? எனக்கு மனசு சரியில்லை பார்வதி. நான் கொஞ்சம் குழப்பத்துல இருக்கேன். நான் வரல, நீ போயிட்டு வா. சொல்றேன், தப்பா நினைக்காதீங்கம்மா. எல்லாரும் மனசு சரியில்லைனா தான் கோவிலுக்கு போவாங்க. கோவிலுக்கு போனா மனசுக்கு நிம்மதி கிடைக்கும், குழப்பத்துக்கு தீர்வு கிடைக்கும்மா. வாங்கம்மா, போயிட்டு வந்துடலாம். கோவிலுக்கு போறதுக்கு எதுக்குமா இவ்ளோ யோசிக்கிறீங்க? வாங்கம்மா போலாம். கோவிலுக்கு வந்தா என் குழப்பத்துக்கு தீர்வு கிடைக்கும்னு சொல்ற, அதையும் பார்க்கலாம். சரி வா. வாங்கம்மா. சௌபாகியதா சித்திரஸ்து. யார் பேருக்கம்மா அர்ச்சனை? உங்க பேரை சொல்லுங்கம்மா. ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா நாம்யாஹ தொட்டு சககுடும்பானாம் க்ஷேமஸ்தைர்ய வீர்ய விஜயாயிராரோக்ய ஐஸ்வர்யதா சித்தியர்த்தம் ஸ்ரீமதே தண்டு துலுக்கானத்தமன் தேவ்யா அஷ்டோத்திர நாமார்ச்சனம் கரிஷ்யே. உங்க குழப்பம் தீரணும், மனசுல தெளிவு கிடைக்கணும்னு கையெடுத்து கும்பிட்டு அம்மனை வேண்டிக்கோங்கம்மா. அம்மா தாயே, ஐஸ்வர்யா அம்மா மனசுல இருக்கிற குழப்பம் தீரணும். அவங்க மன குழப்பத்தால குடும்பத்துல பிரச்சனை வந்து அதனால பிரிவு வந்துடக்கூடாதுமா. குடும்பத்தோட மூத்த மருமகளா குடும்ப நல்லதுக்காக நான் இப்ப ஐஸ்வர்யா அம்மா கிட்ட சில விஷயங்களை பேச போறேன். அதனால எந்த பிரச்சனையும் வராம நீதாமா பாத்துக்கணும். ஐஸ்வர்யாமா, கொஞ்ச நேரம் அங்க உட்காந்துட்டு போலாமா? வாங்க. சாமி கும்பிட்டதுல உங்க மனக்குழப்பம் தீந்துருச்சாமா? மனசுக்கு நிம்மதி கிடைச்சிருச்சா? கோவில்ல வந்து கடவுளை கையெடுத்து கும்பிட்ட உடனே என் மனக்குழப்பம் தீந்துடாது பார்வதி. என்னோட குழப்பத்துக்கு தீர்வு, என்னோட மனசுக்கு அமைதி, இது ரெண்டும் இந்த அம்மா நினைச்சா கூட கிடைக்காது. அகிலா ஆண்டி நினைச்சாதான் கிடைக்கும். ஐஸ்வர்யாமா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்டா என்ன தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பார்வதி. நான் எப்படி உன்னை தப்பா நினைப்பேன்? நீ என்ன கேட்க போற? தயங்காம கேளு. என் மனசுல எந்த குழப்பம் வந்தாலும் நான் இந்த அம்மன் கிட்ட தான் வந்து வேண்டிப்பேன். என் மனசுக்கும் அமைதி கிடைச்சிரும். ஆனா இந்த அம்மன் நினைச்சாலும் உங்க மனசுல இருக்கிற குழப்பம் தீராது, அகிலாமா நினைச்சாதான் தீரும்னு சொன்னீங்களே. உங்க மனசுல அப்படி என்னம்மா குழப்பம்? என்ன தப்பா நினைக்காதீங்கம்மா. உங்க குழப்பம் என்னன்னு தெரிஞ்சா அதுக்கு என்னால ஏதாவது பண்ண முடிஞ்சா பண்ணலாம் தான் கேட்டேன். என்கிட்ட சொல்ல விருப்பம் இல்லைன்னா சொல்ல வேண்டாமா? என்ன பார்வதி இது? எல்லாத்துக்கும் சாட்சியா இருந்த நீயே என்ன இப்படி கேட்கலாமா? என் கண்ணுக்கு முன்னாடியே ஆதியும் ஆண்டியும் அருணை பொறுப்பில்லாதவனு திட்டினாங்க. அப்ப அங்க உட்கார்ந்துட்டு இருக்கும்போது எனக்கு எவ்வளவு அவமானமா இருந்தது தெரியுமா? அம்மாவும் பெரியயாவும் தானே திட்டினாங்க. சின்னையா கூட அதை பெருசா எடுத்துக்கவே இல்லையே. அருணுக்கு பழகி போயிருக்கும், அதனால அவர் பெருசா எடுத்துக்காம இருந்திருக்கலாம். ஆனா என்னால அப்படி எடுத்துக்க முடியாது பார்வதி. எந்த ஒரு பொண்டாட்டியும்
தான் கண்ணு முன்னாடி புருஷன் திட்டு வாங்கறத பொறுத்துட்டு இருக்க மாட்டா. இது உனக்கு இப்ப புரியாது. உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் புரிய வரும். நான் இனிமே இந்த மாதிரி அவமானப்படாம இருக்கணும்னா அருண் பொறுப்பா நடந்துக்கணும். அருண் பொறுப்பா நடந்துக்கணும்னா முதல்ல பொறுப்பை அருண் கையில ஒப்படைக்கணும். சின்னையா கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கணுமா? என்னம்மா சொல்றீங்க? நான் சொல்றத கேட்டா நீ குடும்பத்துல பிரச்சனையாகும் வேண்டான்னு சொல்லுவ. ஆனா இந்த விஷயத்துல பிரச்சனை ஆனாதான் ஒரு முடிவு கிடைக்கும் பார்வதி. வீட்ல பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம நான் குழப்பத்துல ரெஸ்டாரண்ட்ல போய் உட்கார்ந்துட்டு இருந்தேன். அப்ப நந்தினி அங்க வந்தா. அவளா என்கிட்ட தேடி வந்து பேசினா. ஆதிக்கிட்ட இருக்கிற மொத்த பொறுப்பையும், அதாவது கம்பெனிகளை 2ஆ பிரிச்சு அருணுக்கு பாதி கொடுக்க சொல்றேன். பாதி கம்பெனிகளுக்கு அவர் முதலாளி ஆக்கும்போது அவருக்கு பொறுப்பு தானா வரும். சொன்னவங்க யாருங்கிறத விட சொன்ன விஷயம் சரியாங்கிறது தான் முக்கியம். வேப்ப மரத்து தேன் கூட இருந்தாலும் அதுவும் இனிக்க தானே செய்யும். கசக்காதுன்னு நந்தினி சொல்லிட்டு போனது இன்னும் என் மனசுலயே தான் இருக்கு. நந்தினி ஆதிக்கடவுர் குடும்பத்துக்கு எதிரானவதான். ஆனா அவ சொன்ன விஷயம் எனக்கு எதிரானது இல்ல. அருணுக்கு பாதி கம்பெனியை பிரிச்சு கொடுத்தா கண்டிப்பா அருணுக்கும் பொறுப்பு வந்துரும். அருணும் ஆதி மாதிரி பெரிய பிசினஸ் மேனா வருவாரு. ஆனா ஆண்டி கிட்ட நான் போய் கம்பெனியை பிரிச்சு கொடுங்கன்னு எப்படி கேக்குறது? அதான் ஒரே குழப்பமா இருக்கு. இதுல உங்களுக்கு எந்த குழப்பமும் வேண்டாமா? கம்பெனியை பிரிச்சு கொடுங்கன்னு நீங்க தாராளமா கேளுங்க. பார்வதி, நீயா இப்படி பேசுற? நீ இப்படி சொல்லுவே நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. கம்பெனி எல்லாம் பிரிக்க வேண்டாம், குடும்பத்துக்குள்ள பிரிவு வேண்டான்னு சொல்லி பதறுவேன்னு நினைச்சேன். ஆனா நீயே கம்பெனியை பிரிச்சு கேளுங்கன்னு சொல்ற. இதை என்னால நம்பவே முடியல பார்வதி. நந்தினி தான் அவ்வளவு தெளிவா சொல்லிருக்காளே ஐஸ்வர்யாமா. நந்தினி சொன்ன மாதிரி சொன்னவங்க யாருங்கிறத விட சொன்ன விஷயம் சரியா இருக்காங்கிறது தான் முக்கியம். என்ன பொறுத்த வரைக்கும் உங்க விஷயத்துல நந்தினி சரியாதான் சொல்லிருக்கா. அதனால்தான் நந்தினி சொன்னதை நான் ஏத்துக்கிறேன். நந்தினி ஆதிக்கடவுர் குடும்பத்துக்கு எதிரானவ. அதனால அவ சொன்னதை கேட்கறதுக்கு உங்களுக்கு குழப்பமா இருக்கலாம். ஆனா நான் ஆதிக்கடவுர் குடும்பத்து மேல விசுவாசமா இருக்கிறவ. நான் சொல்றேன், நீங்க கம்பெனியை பிரிச்சு கொடுங்கன்னு கேளுங்க. ஆனா ஒண்ணு, நீங்க இது விஷயமா அம்மா கிட்ட கேட்காதீங்க, பெரியய்யா கிட்ட கேளுங்க. பெரியய்யா தான் உங்க மனசுல உள்ளதை புரிஞ்சுக்கிட்டு உங்க எண்ணத்தை நிறைவேற்றுவாரு. பார்வதி, உண்மையாவே கோயிலுக்கு வந்ததுல என் குழப்பம் தீர்ந்து போச்சு. மனசுக்குள்ள தெளிவும் கிடைச்சிருச்சு. இந்த விஷயத்த ஆண்டி கிட்ட எப்படி பேசுறதுன்னு குழப்பமா இருந்தது. ஆதிக்கிட்ட இந்த விஷயத்த பேச சொன்னது நல்ல ஐடியாதான். ரொம்ப நன்றி பார்வதி. என்னம்மா நீங்க இதுக்கெல்லாம் போய் நன்றி சொல்லிக்கிட்டு, வாங்க போலாம், வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ ஆதி, மே ஐ கம் இன்? வா ஐஸ்வர்யா, வந்து உட்காரு. ஏன் பெர்மிஷன்லாம் கேட்டுட்டு இருக்க? சரி, என்ன சாப்பிட்ற? இல்ல அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். என்ன திடீர்னு ஆஃபீஸ்க்கு வந்திருக்க? இல்ல அது வந்து அருணை பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அருணா என்ன குடிச்சிட்டு வரானா? ஆஹா, அதெல்லாம் ஒன்றும் இல்ல ஆதி. இப்பெல்லாம் அவர் குடிக்கிறது இல்ல. வேற என்ன பேசணும்? பேசணும்னு வந்துட்ட, இப்படி தயங்கினா என்ன அர்த்தம்? எதுவாக இருந்தாலும் தயங்காம சொல்லு. நான் சொல்றத கேட்டுட்டு நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. இந்த விஷயத்த நான் ஆண்டி கிட்ட கூட பேச முடியாது, உங்ககிட்டயும் வீட்ல வச்சு பேச முடியாதுன்னு தான் நான் ஆபீஸ்க்கு வந்திருக்கேன். சொல்லு. ஆபீஸ்லயும் சரி வெளியிலயும் சரி உங்களுக்கு இருக்கிற மரியாதை அருணுக்கு கிடையாது. அவ்வளோ ஏன் வீட்ல கூட அருணுக்கு அவ்வளோ மரியாதை கிடையாது. நீங்க 2 பேருமே அகிலா ஆண்டியோட பசங்க தான். ஆனா உங்களுக்கு கிடைக்கிற கௌரவம் அருணுக்கு கிடைக்கிறது இல்ல.
அருண் இதெல்லாம் பெருசா எடுத்துக்கிறதில்ல. ஆனா அருண் அசிங்கப்பட்டா அது எனக்கு அவமானமா இருக்கு. எந்த ஒரு பொண்ணும் தான் கண்ணு முன்னாடி புருஷன் திட்டு வாங்குறது அவமானமா தான் நினைப்பான். நீங்க சின்னையாவை கண்டிச்சது ஐஸ்வர்யா அம்மா மனசுல நிச்சயமா மன வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கோம்.